தமிழ்நாட்டில் வறுத்தெடுக்கிறது கடும் வெயில். ஈரோடு, கரூர், பரமத்தி, மதுரையில் 100 டிகிரி வெப்பம் பதிவு. சென்னையில் பிங்க் ஆட்டோ திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். முதற்கட்டமாக 250 பேருக்கு இளஞ்சிவப்பு நிற ஆட்டோ வழங்கினார். அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் இத்திட்டம் வழிவகை செய்கிறது. மகளிர் உயர மாநிலம் உயரும் என்பதே திமுக ஆட்சி இலக்கணம். மகளிர் தின விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. ஈரோடு, தருமபுரி, சிவகங்கை, தேனி, கடலூர், நாகை, ராணிப்பேட்டை, கரூர் ஆகிய ஊர்களில் 72 கோடி ரூபாயில் 700 படுக்கைகளோட புதிய தொழில் விடுதிகள் அமையும். அதுவும் 24 மணி நேரமும் பாதுகாவலர், ஆர்வ முறையில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர்னு பல வசதிகளோட அதை அமைக்க இருக்கிறோம். கூட்டணிக்காக தவம் கிடப்பதாக அண்ணாமலை அதிமுகவை கூறவில்லை என எடப்பாடி பழனிசாமி மறுப்பு. அதிமுகவை பற்றி தாம் பேசவே இல்லை என்று அண்ணாமலையும் விளக்கம். அதிமுக ஒன்றுபடாவிட்டால் தேர்தலுக்கு பிறகு இரட்டை இலை காணாமல் போகும் என டிடிவி தினகரன் எச்சரிக்கை. பாஜக கூட்டணியில் அதிமுக இணைய ஒரு சிலர்தான் தடையாக இருப்பதாகவும் பரபரப்பு குற்றச்சாட்டு. பாஜகவிடம் அதிமுக சரண்டர் ஆகியது தெளிவாக தெரிவதாக காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் விமர்சனம். சிபிஐ, இடி காட்டி மிரட்டி பணிய வைத்திருப்பதாக கண்டனம். மேகதாது அணை வரைவு திட்ட அறிக்கைக்கான அனுமதியை ஒன்றிய அரசு ரத்து செய்ய வேண்டும். ராமதாஸ் உள்ளிட்ட தலைவர்கள் வலியுறுத்தல். தலைகீழாக நின்றாலும் மேகதாது அணையை கர்நாடக அரசால் கட்ட முடியாது. அமைச்சர் துரைமுருகன் திட்டவட்டம். மேகதாது அணை விவகாரத்தில் எல்லாம் ஆரம்ப கட்ட பணிகள் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் சொல்லியிருக்காரு. ஆனால் தமிழ்நாடு எங்களுக்கு பர்மிட் கொடுக்கல. தமிழ்நாடு பர்மிட் கொடுக்காம அவங்க தலைகீழாக கட்ட முடியாது. பாம்பன் மீனவர்கள் நாளை ஒரு நாள் வேலை நிறுத்தும் அறிவிப்பு. இலங்கை கடற்படை சிறைபிடித்த மீனவர்களை விடுவிக்க கோரிக்கை. சிறந்த மொழிபெயர்ப்பிற்கான சாகித்ய அகாடமி விருதிற்கு நெல்லையைச் சேர்ந்த விமலா தேர்வு. எந்த ஆணுங்கள் என்ற மலையாள நூலை தமிழில் மொழிபெயர்த்ததற்காக விருது அறிவிப்பு. 2022ஆம் ஆண்டு எனது ஆண்கள் என்கிற நூல் வெளிவருகிறது காலச்சுவடு பதிப்பகத்திலிருந்து. இந்த நூலினுடைய நூலாசிரியர் நளினி ஜமீலா அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. டெல்லியில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு மட்டுமே மாதம் 2500 ரூபாய் உரிமை தொகை. பாஜக அரசு நடவடிக்கைக்கு ஆம் ஆத்மி கட்சி கடும் எதிர்ப்பு. கர்நாடகாவிற்கு சுற்றுலா வந்த இஸ்ரேலிய இளம்பெண் கூட்டு பலாத்காரம். உடன் இருந்த ஆண் நண்பர்களை ஆற்றில் மூழ்கடித்த கொடூரம். திராவிட இயக்க ஆட்சி காலத்தில்தான் பெண்களுக்கான உரிமைகள் மீட்டுத் தரப்பட்டதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் மகளிர் தின விழா கொண்டாட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மகளிருக்கான 100 இளஞ்சிவப்பு ஆட்டோக்கள், சுய உதவிக்குழு மகளிருக்கு 50 மின் ஆட்டோக்கள் உள்ளிட்டவற்றின் சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார்.
சார்பில் மகளிர் காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட அவர் மகளிர் அதிரடி படையினரின் சாகச நிகழ்ச்சியையும் பார்வையிட்டார். இதையடுத்து தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வரும் பெண்களுக்கான சிறப்பு திட்டங்களை எடுத்துரைக்கும் வகையில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளும் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. முத்து முத்து ஆசை, முடிந்து வைத்த ஆசை, சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைத்த ஆசை. பின்னர் விழாவில் பேசிய முதலமைச்சர் காஞ்சிபுரம், ஈரோடு உள்ளிட்ட 9 இடங்களில் 72 கோடியில் 700 படுக்கைகளுடன் தோழி விடுதிகள் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டார். மகளிர் உயர மாநிலம் உயரும் என்பதை திமுக ஆட்சியின் இலக்கணம் என கூறிய அவர், மகளிர் தினம் கொண்டாடப்படும் மார்ச் மாதத்தில் தான் பிறந்ததை பெருமையாக கருதுவதாக தெரிவித்தார். திராவிட இயக்க ஆட்சி காலத்தில்தான் பெண்களுக்கான உரிமைகள் மீட்டுத் தரப்பட்டதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். நம்ம ஆட்சியோட இலக்கணம் மகளிர் உயர மாநிலம் உயரும். இதுதான் எல்லா துறைகளிலும் எங்கே பார்த்தாலும் பெண்கள் தான் இருக்கீங்க. தடைகளை தாண்டி சாதனைகளை படைக்கும் உங்களை பாராட்டாமல் எப்படி இருக்க முடியும்? கல்வி, சமவாய்ப்பு, சுதந்திரம், பெண்ணுரிமை, சுயமரியாதை, தன்னம்பிக்கை, தற்சார்பு, வேலைவாய்ப்பு போன்றவற்றில் மகளிர் தங்களுடைய உரிமைகளை போராடி வென்றெடுத்த தினம். உங்களுடைய மன வலிமையும் ஆளுமை திறனையும் நினைச்சு நிறைவேற்றுற ஊக்கத்தையும் பார்க்கும்போது நான் பெருமிதம் அடைகிறேன். இந்த காட்சியை 50 ஆண்டுகளுக்கு முன்ன அவ்வளவு சுலபமாக பார்க்க முடியாது. 100 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்க்கவே முடியாது. ஆனால் எல்லா பக்கமும் பெண்கள் வந்துட்டாங்க. நான் முதலமைச்சராக அனைத்து மக்களுக்கும் வைக்கக்கூடிய கோரிக்கை, ஆண் ஆதிக்க மனோபாவம் மறையணும். திராவிட மாடல் அரசில் பெண்களுக்கான திட்டங்கள் பார்த்து இதெல்லாம் பார்த்து இப்போ ஆண்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க எல்லா திட்டங்களும் பெண்களுக்கு தானா, எங்களையும் கொஞ்சம் கவனிங்க என்று ஆண்கள் கேட்கக்கூடிய அளவுதான் இன்றைக்கு செயல்படுகிறோம். அது தொடரும். இந்த விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் கீதா ஜீவன், கயல்விழி, சென்னை மாநகர மேயர் பிரியா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பாஜகவுடன் கூட்டணி சேர தவம் கிடக்கிறார்கள் என்று அண்ணாமலை அதிமுகவை விமர்சித்ததாக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு எழுந்தது. ஆனால் அதிமுகவை குறிப்பிட்டு அண்ணாமலை பேசவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி மறுப்பு தெரிவித்துள்ளார். இதையடுத்து அண்ணாமலையும் அதிமுகவை பற்றி பேசவே இல்லை என்று கூறியுள்ளார். பாரதிய ஜனதா கட்சி தீண்டத்தகாத கட்சி. நல்லா கேட்டுங்க. பாரதிய ஜனதா கட்சி நோட்டா கட்சி. பாரதிய ஜனதா கட்சி வந்தாதான் நாங்கள் தோத்தோம். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி வேண்டும் என்று தவம் இருக்கக்கூடிய சூழ்நிலையை என்னோட ஒரு தலைவனும் தொண்டனும் உருவாக்கியிருக்கேன். நான் பெருமைப்படுறேன், கர்வப்படுறேன். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இல்லாமல் தமிழக அரசியல் இல்லை என்கின்ற சூழ்நிலை என் தொண்டை உருவாக்கியிருக்கு. இன்னைக்கு அந்த நிலைமையில பாரதிய ஜனதா கட்சி இருக்குன்னு சந்தோஷப்படுற அந்த அளவுக்கு உழைத்திருக்கின்றோம். ஏற்கனவே சொன்னது போல எந்த கட்சியோடு கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி எப்படி இருக்கும், அதில் முக்கிய கட்சியாக யார் இருக்கும், யார் தலைவர் இல்லை, யார் முதலமைச்சர், அதெல்லாம் பேச வேண்டிய நேரத்தில் பேசுவாங்க. எங்க அதிமுக குறிப்பிட்டாரா? தவறா பேசாதீங்க, தயவு செய்து தவறா பேசாதீங்க. எங்க அப்படி யார் சொன்னது? தவறா நீங்க வந்து ஓட்டு கொடுத்து வாங்க. ஏற்கனவே சொல்லிட்டேன், 6 மாதம் கழித்து கூட்டணி பிடித்து பேசப்படும் தெளிவுபடுத்திட்டேன். நான் சொன்னதையும் அண்ணன் எடப்பாடி அவர்களையும் சொன்னதை திருச்சி பேசி நேற்று நான் பேசினதில் அதிமுக நான் குறிப்பிடல. பாரதிய ஜனதா கட்சியோட நிலையை பற்றி நான் குறிப்பிட்டிருக்கேன். ஏடிஎம்கேவை பற்றி அண்ணன் எடப்பாடி அவங்க பேசுகிறாங்க. பாஜகவுடனான கூட்டணிக்கு அதிமுக தயாராகி விட்டதாக அரசியல் விமர்சகர்கள் கூறி வரும் நிலையில் கூட்டணி தொடர்பாக அரசியல் கட்சி தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். தடையெல்லாம் நகர்த்தி எறிந்துவிட்டு இரட்டை இலை அங்கே ஒருத்தர்கிட்ட இருக்குங்கன்னு தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்ளாமல் அவர்கள் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் இரட்டை இலை 26 தேர்தலுக்கு பிறகோ முன்னாடியோ
பலவீனமாயிட்டே வர்றது, சின்னம் இல்லாமல் போகின்ற சூழ்நிலை வந்துவிடும் என்பதை அவர்கள் உணர்ந்து நல்ல முடிவெடுக்க வேண்டும். அண்ணாமலையை பொறுத்தமட்டிலே தங்களுடைய இடி சிபிஐ காட்டி அதிமுகவை மிரட்டி இப்பொழுது அடிபணியை வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த பேச்சிலே அந்த தோணி தெரிகிறது. அதிமுக என்பது இப்பொழுது பாஜகவிடம் சரண்டர் ஆகிவிட்ட கட்சியாக தெரிவது மிக தெளிவாக தெரிகிறது. தமிழக பத்திரிகை சகோதரர்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறேன். ஒரு 6 மாசத்துக்கு கூட்டணி பத்தி கேள்வியே கேட்காதுங்க. ஏன்னா 6 மாசத்துக்கு தான் இனிமேதான் எல்லாம் கூட்டணி அதை பத்திலாம் பேசலாம். ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா நியூசிலாந்து அணிகள் நாளை பலப்பரீட்சை நடத்த உள்ளன. முன்னாள் சாம்பியன்களான இரு அணி வீரர்களும் மீண்டும் கோப்பையை வென்று சாதனை படைக்க முழு உத்வேகத்துடன் ஆயத்தமாகி வருகின்றனர். பாகிஸ்தான் மற்றும் துபாயில் நடைபெற்று வரும் 9வது ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடர் விறுவிறுப்பான இறுதி கட்டத்தை நெருங்கியுள்ளது. இந்தியா, பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, தென்னாப்பிரிக்கா, ஆப்கானிஸ்தான், வங்கதேசம் ஆகிய 8 அணிகள் பங்கேற்ற இத்தொடரில் லீக் சுற்று மற்றும் அரையிறுதி ஆட்டங்களில் பெற்ற வெற்றிகளின் அடிப்படையில் இந்தியா, நியூசிலாந்து அணிகள் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளன. சாம்பியன் பட்டம் யாருக்கு என்பதை தீர்மானிக்கும் இறுதிப் போட்டி துபாயில் வரும் 9ஆம் தேதி பிற்பகல் 2:30 மணிக்கு நடைபெற உள்ளது. இதற்காக இரு அணி வீரர்களும் தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டு உத்வேகத்துடன் ஆயத்தமாகி வருகின்றனர். குரூப் ஏ பிரிவில் இடம்பெற்றுள்ள இந்திய அணி லீக் சுற்றில் வங்கதேசம், பாகிஸ்தான் மற்றும் நியூசிலாந்து அணிகளை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறியது. விறுவிறுப்பான அரையிறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியாவை பதம் பார்த்த இந்திய அணி இதுவரை தோல்வியை சந்திக்காமல் கம்பீரமாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. குரூப் பி பிரிவில் இடம்பெற்றுள்ள நியூசிலாந்து அணி லீக் சுற்றில் பாகிஸ்தான், வங்கதேசம் அணியை வீழ்த்தியது. இந்தியாவுடனான லீக் ஆட்டத்தால் வீழ்ந்தாலும் அரையிறுதியில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக பிரம்மாண்டமான வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. கடந்த 2000ஆவது ஆண்டு கென்யாவில் நடைபெற்ற சாம்பியன்ஸ் டிராபி இறுதி ஆட்டத்தில் இந்திய அணி நியூசிலாந்து அணியிடம் சாம்பியன் பட்டத்தை பறிகொடுத்தது. அதற்கு பழிதீர்க்க இந்திய அணிக்கு இப்போது ஒரு வாய்ப்பு கிட்டியுள்ளது. நடப்பு சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரில் இதுவரை தோல்வியை சந்திக்காத இந்திய அணி அதே உத்வேகத்துடன் இறுதி ஆட்டத்திலும் வெற்றியை வசப்படுத்தி சாம்பியன் கோப்பையை வெல்ல வேண்டும் என்பதே ரசிகர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் கொண்டாட்டங்கள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் களை கட்டின. திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு சாலையில் உள்ள முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டவர்கள் பராமரிப்பு மையத்தில் மகளிர் தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. முதுகு தண்டுவடத்தால் பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் பல்வேறு பாடல்களுக்கு சக்கர நாற்காலியில் அமர்ந்தபடியே நடனமாடியது பலரது கவனத்தை ஈர்த்தது. செஞ்சி தனியார் கல்லூரியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவிகள் ஒன்றாக கூடி மகளிர் தினத்தை கொண்டாடினர். பெண்களுக்கு மதிப்பளிப்போம், துணை நிற்போம், கொண்டாடுவோம் என அவர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். கும்பகோணம் மகளிர் கலைக்கல்லூரியில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மாணவிகளின் கண்கவர் நடனம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்த. காட்பாடி விஐடியில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி பவானி பங்கேற்று பெற்றோர்களுக்கு அறிவுரைகளை வழங்கினார். நட்புக்கும் ஒரு எல்லை உண்டு. உனக்கு தெரியாதது காமமா, காதலா, இல்லை உடல் இச்சையா என்று. பார்ப்பதெல்லாம் காதல் அல்ல, கனவு அல்ல. So keep that in mind that everybody, whether anybody approaching you with a good intention or bad intention, you might not know unless and until you can differentiate it. உலக மகளிர் தின விழாவை ஒட்டி சென்னை ஜாஃபர்கான் பேட்டையில் ஆடல் பாடல்களுடன் கூடிய கலை நிகழ்ச்சிகள் களை கட்டின. அமைச்சர் மா சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பின்னணி பாடகிகள் மாலதி, சின்ன பொண்ணு உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மகளிர் தினத்தை ஒட்டி மாமல்லபுரத்தில் உள்ள அனைத்து புராதன சின்னங்களையும் பொதுமக்கள் கட்டணமின்றி இலவசமாக பார்க்க அனுமதிக்கப்பட்டனர். இதனால் கூட்டம் நிரம்பி வழிந்தது.
கட்சி ஆரம்பித்து தேர்தலையே இன்னும் சந்திக்காத நிலையிலும் கூட அடுத்த முதலமைச்சர் என்றெல்லாம் சில ஊடகங்கள் வரிந்து கட்டிக்கொண்டு எழுதுகின்றன என்று நடிகர் விஜய் குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் மறைமுகமாக கருத்து தெரிவித்துள்ளார். சென்னையில் மகளிர் தின விழா நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், யூகங்களை கூட பெரிய பெரிய செய்தியாக மாற்றுகின்ற அணுகுமுறையை கொண்டுள்ள சமூகமும் ஊடகங்களும் உள்ள சமூகத்தில்தான் அங்கீகாரத்திற்காக போராடுகிறோம் என்றும் குறிப்பிட்டார். இன்றைக்கு கட்சி ஆரம்பித்தாலே ஆஹா ஓஹோ என்று யூகங்களை எல்லாம் பெரிய பெரிய செய்திகளாக மாற்றுகிறார்கள். இப்போதே 20%, 24% என்றெல்லாம் எழுதுகிறார்கள். அடுத்த முதலமைச்சர் இவர்தான் என்று ஊடகங்களே வரிந்து கட்டிக்கொண்டு வலிந்து செய்தியை ஊதி பூதாகரப்படுத்துகிறார்கள். இன்னும் ஒரு தேர்தலில் கூட நிற்கவில்லை. வாக்குகள் எவ்வளவு என்பது யாருக்கும் தெரியாது. ஆனாலும் இந்த சமூகமும் இந்த ஊடகமும் எத்தகைய அணுகுமுறைகளை கொண்டிருக்கின்றன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சென்னையில் மீனவர்களுக்கு நடத்தப்பட்ட படகு போட்டியில் ஃபைபர் படகுகள் காற்றை கிழித்துக் கொண்டு அலையின் வேகத்தில் சீறி பாய்ந்ததை மக்கள் உற்சாகத்துடன் கண்டு ரசித்தனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் பிறந்த நாளையொட்டி சென்னை திருவொற்றியூரில் திமுக சார்பில் ஃபைபர் படகு போட்டி நடைபெற்றது. இதில் எண்ணூர் மற்றும் திருவொற்றியூர் பகுதிகளில் உள்ள 21 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். இதில் போட்டி தொடங்கியதும் 300க்கும் மேற்பட்ட படகுகள் கடல் நீரில் சீறி பாய்ந்தன. கடல் மைல் பந்தய தூரத்தை அடைய மீனவர்கள் கடலுக்குள் போட்டி போட்டது பார்வையாளர்களை பரவசப்படுத்தியது. முதல் நாள் போட்டியில் 3 அணிகள் வெற்றி பெற்ற நிலையில் நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் அணிக்கு முதல் பரிசாக 50,000 ரூபாயும், 2ஆம் இடத்திற்கு 30,000 மற்றும் 3ஆம் இடம் பிடிக்கும் அணிக்கு 15,000 ரூபாய் பரிசு வழங்கப்பட உள்ளது. வாக்காளர்களுக்கு தனித்துவமான எண் வழங்க அடுத்த 3 மாதங்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா, டெல்லி மற்றும் ஹரியானா மாநில சட்டப்பேரவை தேர்தல்களில் போலி வாக்காளர்களை அதிக அளவில் சேர்த்து பாஜக வெற்றி பெற்றதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. இதேபோல அடுத்த ஆண்டு மேற்கு வங்க சட்டப்பேரவைக்கு நடைபெறவுள்ள தேர்தலில் மற்ற மாநிலங்களில் உள்ள வாக்காளர்களின் பெயர்களை போலியாக வாக்காளர் பட்டியலில் பாஜக சேர்ப்பதாக அந்த மாநில முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி புகார் தெரிவித்தார். தேர்தல் ஆணையத்தின் ஆசையுடன் பாஜக இந்த சதி திட்டத்தை அரங்கேற்றி வருவதாக குற்றம் சாட்டிய அவர், குஜராத், ஹரியானா மாநிலங்களைச் சேர்ந்த வாக்காளர்களின் எபிக் எண்ணும் மேற்கு வங்க வாக்காளர் எண்ணும் ஒன்றாக இருப்பதாக தெரிவித்தார். வெவ்வேறு மாநிலங்களில் உள்ள வாக்காளர் அடையாள அட்டையில் ஒரே எபிக் எண் இடம்பெற்றுள்ளதாக சமூக வலைதளத்தில் செய்தி வெளியானது. இந்நிலையில் வெவ்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்களுக்கு ஒரே எபிக் எண் வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் ஒப்புக்கொண்டுள்ளது. 25 ஆண்டுகளாக இந்த பிரச்சனை இருப்பதாக தெரிவித்துள்ள தேர்தல் ஆணையம், அடுத்த 3 மாதங்களுக்குள் ஒவ்வொரு வாக்காளருக்கும் தனித்துவமான எண் வழங்கப்படுவது உறுதி செய்யப்படும் என்று கூறியுள்ளது. தேர்தல் ஆணையம் தனது தவறை ஒப்புக்கொண்டுள்ளதாக திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி திரு சாகேட் கோகலே தெரிவித்துள்ளார். 2000ஆம் வருடத்தில் இருந்து இந்த தவறு இருப்பதாக கூறும் தேர்தல் ஆணையம் இதுவரை ஏன் அதனை சரி செய்ய முயற்சிக்கவில்லை என்று திரு கோகலே கேள்வி எழுப்பியுள்ளார். ஒரே எண் கொண்ட வாக்காளர் அட்டைகள் எத்தனை உள்ளன என்பதை தேர்தல் ஆணையம் ஏன் தெரிவிக்கவில்லை என்றும் அவர் வினவியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.